ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரூபீஸ் இன்பாக்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரூட் பாயசம் தாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்கிட்ட ஆப்பிள் இருந்தது, நான் எடுத்திருக்கேன். சப்போட்டா, கிரேப்ஸ், பனானா, அப்புறம் உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, சேமியா, அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச பால். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு கொய்யாப்பழம் அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலையும் நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உலர்ந்த திராட்சையை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம எடுத்து ஒவ்வொன்றா பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பசங்க ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயசம் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா நம்ம பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஏலக்காய் அப்புறம் சர்க்கரையோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம இந்த ஃப்ரூட் மிக்ஸோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட மறந்துட்டேன், அதனால தான் ஒயிட் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம். கடைசியாக தான் இதில் நம்ம சேமியாவை பாயில் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சேமியா அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சும்மா பேருக்கு சேமியா போடணுமேன்றதுக்காக தான். ஏன்னா ரொம்ப ஃப்ரூட்ஸே இருந்தாலுமே சில பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் சேமியா இருந்ததுன்னா அந்த பாயசம் ஞாபகத்தில் அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட சேமியா நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா, இந்த வெயில் கிளைமேட்டில் சாப்பிடும்போது நல்லா குளு குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.